நம்ம வீட்டிற்கு குடிக்க தண்ணீர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? போர் பண்ணி பூமியில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். இப்போ பூமிக்கு கீழே தண்ணி இருக்குது என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். மேலே பூமி காஞ்சிருக்கும், கருங்கல் பாறையாக இருக்கும், சில இடங்களில் மணலாக இருக்கும், மணல் பூமியாக இருக்கும், அநேக இடங்களில் கருங்கல் பூமியாக இருக்கும். ஆனாலும் அந்த பூமிக்கு கீழே தண்ணீர் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நீரூற்று இருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். அதனால் பூமியை துளை போட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம அதில் பைப்பை போட்டு அங்கேருந்து நம்ம தண்ணியை எடுக்கிறோம். தண்ணி எடுத்து தான் எல்லா வீடுகளும் பயன்படுத்துவோம். சில வீடுகளில் கிணறு இருக்கும், சில வீட்டில் போர் போட்டு இல்லை கைப்பம்பு வச்சு தண்ணியை பயன்படுத்துவாங்க. பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறோம். அதே போல் தான் மேலோட்டமாக பார்க்குற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிலர் நம்ப மாட்டாங்க, ஆனாலும் அது இருக்கிறது. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், ரட்சிப்பின் ஊற்று, ஜீவ ஊற்று, ஜீவ நதி, ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி மேலோட்டம் காஞ்சிருக்கும் போது அடியில் தண்ணி இருக்கிறது தெரியலையோ, அப்படியாகவே அது நம்ம அந்த தண்ணீரை எடுக்கும்போது சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. அப்படி தான் நம்ம கண்களால் பார்க்குற பொழுது இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்கள் யாவருக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனாலும் அவரை நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, நீங்களும் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, சொந்த பந்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புன்னா ஒரு நாட்டிற்கு சுதந்திரம் கிடைப்பது போல், ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திரம் கிடைப்பது போல், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு பாவ பிடியில், ஒரு சங்கடத்தில், ஒரு போராட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் சுதந்திரம் பெறுவது, பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவது, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. மனிதன் பூமியில் இறந்து விட்டாலும் அவனுடைய ஆத்மா பரலோகத்திற்கு போய் அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை நித்தியமாய் வாழ்கிற பரலோக வாழ்க்கை. அதை பெற்றுக்கொள்ள இங்கே பூமியில் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அல்லேலூயா.